சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். திமுக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். ஆகஸ்ட் 22ஆம் தேதி திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற இருப்பதாக அக்கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. கட்சியின் ஆக்கப்பணிகள் குறித்து விவாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பதை தற்போது அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். திமுக செயற்குழு கூட்டம் கூட இருக்கிறது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி திமுக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் ஆக்க பணிகள் குறித்து விவாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஓர் அண்மை செய்தியை நாம் தற்போது பார்க்கிறோம். ஆகஸ்ட் 22ஆம் தேதி திமுகவின் செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியுடைய ஆக்க பணிகள் குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி கூட இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் அன்வர் வழங்க நாம் கேட்கலாம். அன்வர், இந்த செயற்குழு கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட இருக்கதா சொல்லப்பட்டிருக்கு? வணக்கம் ஷாம். திமுக தலைமை செயற்குழு கூட்டமானது வருகிற 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் நடைபெறும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக தேர்தலுக்கு பிறகு இந்த செயற்குழு கூட்டமானது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக அந்த தோல்விகள் குறித்து ஆராய ஒரு குழு, அதனைத் தொடர்ந்து திமுகவில் உள்ள உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்த கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல மறுசீரமைப்பு குழு ஒன்றை அமைத்து தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு தற்போது அது குறித்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த திமுக செயற்குழு கூட்டமானது வருகிற 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ளது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை, அதாவது பல்வேறு கட்சியின் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் குறித்து மேற்கொள்ளப்படும். அதே போன்று அரசியல் சார்ந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. கடைசியாக திமுகவின் தலைமை செயற்குழு கூட்டமானது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி அன்று திமுக தலைவரும் அன்றைய முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டமாக நடைபெற்றது மதுரையில். அதனைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2024 டிசம்பர் 22க்கு பிறகு தற்பொழுது, அதாவது தலைமை செயற்குழு கூட்டமானது நடைபெற உள்ளது. குறிப்பாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த திமுகவில் உட்கட்சி தேர்தல், அந்த செயற்குழு கூட்டம், அதனைத் தொடர்ந்து பொதுக்குழுவில் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்நிலையில் இந்த தேர்தலுக்கு பிறகு பல்வேறு நடவடிக்கைகள் குறித்தும் கட்சியின் ஆக்க பணிகள் குறித்தும் திமுக நடவடிக்கை மேற்கொள்ள இந்த தலைமை செயற்குழு கூட்டமானது கூட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த மறுசீரமைப்பு குழுவினர் நேற்றைய தினம் திமுக தலைவரை சந்தித்து அறிக்கை ஒன்றை அளித்திருந்த நிலையில் அது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், அமைப்பு ரீதியாக வலுப்படுத்தவும், மேலும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்நிலையில் திமுகவின் ஆக்கப்பூர்வ வளர்ச்சிகள், அதே மாதிரி கட்சியின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்துதல், அதேவது பல்வேறு நிர்வாகிகளுக்கு பொறுப்பளிப்பு உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிக்க திமுக தலைமை செயற்குழு கூட்டமானது வருகிற 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ளது. ஷாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அன்பர். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.